இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கு அரபி வீட்லேருந்து சகர் சாப்பாடு வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒயிட் ரைஸு, மட்டனை பாருங்கள், ஒரு 2 கிலோ மட்டன் இருக்கும். ஒரு 5 லிட்டர் தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூளை போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தா நம்ம பங்காளி டாலு செஞ்சுக்கிட்டு இருக்கான், சரியாக வராதுன்னு. சரி, நம்ம பங்குக்கு ஏதாவது சைடிஷ் பண்ணலான்னு சாசேஜ் எடுத்து ஊற போட்டாச்சு. மஜ்லிஸுக்கும் அந்த சாசேஜ் தான் ரோல் பண்ணி வந்துருந்துச்சு. அரபி பசங்கள்லாம் யாரும் சாப்பிடல, அப்படியே போட்டு போயிட்டானுங்க. எப்படியும் ஒரு 2-3 மணி போல் தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க. நம்ம எடுத்து நம்ம செய்கிறதோட சேர்த்து பண்ணிடலான்னு எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. மேலே இருக்கிற கோட்டிங்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதும் ஐஸ் விட்டுருச்சு. அதை கட் பண்ணி அப்படியே ஒரு வாஷிங்கை போட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஸ்டைலில் ஒரு ஸ்பைசியான ஒரு சாசேஜ் செய்வோம். இது பச்சையாகலாம் சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. எண்ணெயை ஊற்றி பூண்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு ஃப்ளேவருக்காக கட் பண்ணி வச்சுருக்க சாசேஜையும் சேர்த்து சில்லி ஃப்ளெக்ஸு, பெப்பர்லாம் போட்டு சால்ட்டையும் போட்டு நல்லா ஒரு இந்தியன் ஸ்டைலில் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டாலை வச்சு சாசேஜை வச்சு சகரை முடிச்சாச்சு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.